अस्मद्गुरुपरमगुरुर्यतिवरपूर्णो सयामुनं रामो पद्माक्षनादहृदिच्छेनेकरमारमापतीं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सर्ववन्दां विजयन्ती भूषणम् इमान् वेङ्कटनाथार्य कवितार्केशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिगां श्रुतिं नातस्सएष यमिनां न करस्मि जालैः अन्तर्निलीनमपनीयतमो मदीयं विज्ञानचित्रमनघं विगतीव चित्ते व्याख्यानकेलिरसिकेन कराम्बुजेना. அதனால இந்த நம்முடைய உள்ளத்துல வியாக்கியான கேள்வி வியாக்கியானம் அவலீலையா பண்ணி தன்னுடைய கையினாலேயே வியாக்கியானம் கைத்தாமரையினாலே வியாக்கியானம் பண்றான். எப்படி பெருமாள் அபயத்தினாலே நமக்கு உணர்த்துறானோ அதை போல இவரும் தன்னுடைய கையினாலேயே நீ எதுக்கும் சோகிக்க வேண்டாம் அப்படின்னு சரணாகதாள் மனசுல எழக்கூடிய கேள்விக்கெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த சரணாகதி ஒன்னே போரும் அப்படின்னு பெருமாளை போல கை காமிக்கிறதோ இல்லை நீ சொல்ற சந்தேகமெல்லாம் படவே வேண்டாம், அவன் நிச்சயமா மோட்சம் தருவான், நீ வேற ஒண்ணு இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு ஏதோ கேள்வி கேட்குறீ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கை மூலமாக காமிக்கிறார். அதே மாசுத்தகான்ற அர்த்தத்துல மாசுத்தகான்ற சர்ம ஸ்லோகத்துல இருக்கிற இதுக்கு சுவாமி தேசிகன் சோகிக்காதே அப்படின்னு பெருமாள் சொல்றானே, அது எந்தெந்த சோகம் அப்படின்றத நமக்கு சம்பாவிதமான சோகத்தை சொல்லி அதுக்கெல்லாம் நீ சோகிக்காதே அப்படின்னு சொல்றான்னு சாய்க்க. அதுல 3 பார்த்துருக்கோம். இப்போ 4வது உபாயானுஷ்டானத்துக்கு பிந்து ஆஜ்ஞானுஜிகளாலே பண்ணும் சத்கர்மங்கள் எல்லாம் இப்பிரபத்திக்கு அங்கமல்லாமையாலே அவற்றுக்கு தேசகாலாதி வைகுண்யத்தாலே சில வைகல்யம் உண்டானாலும் உபாசனத்திற்கு போலே இதற்கு வைகல்யம் பிறக்காது பிறக்கிறதோ என்று சங்கிக்க வேண்டாம். அப்புறம் என்ன நமக்கு சந்தேகம் வருது, இந்த சரணாகதி பண்றவாளுக்கு, மாமி நான் ஒரு நாளும் சரியா சந்தியாவனம் பண்றது இல்லை, பல்லே தேய்க்கிறது இல்லை, காபி சாப்பிட்றேன், இதெல்லாம் ரொம்ப மோசமா சொல்றேன், ஆனா அதுக்காக இவ்வளோ காரியம் நாம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இத்தனை நாளா பண்ணாதவா இப்போ பெட் காபி சாப்பிடணும்னு நான் சொல்லலை. பெட் காபி சாப்பிட்றவாளும் உடனும் தான், அதை விட முடியாதுன்னு சொன்னாக்காலும் பரவாயில்ல மோட்சம் கொடுப்பான்னு சொல்றதே தவிர ஓஹோ பெட் காபி சாப்பிட்டாதான் மோட்சம் கொடுப்பான் போல இருக்குது, சாப்பிடாதவெல்லாம் காஃபியே சாப்பிடாதவா காஃபியே தெரியாதோ, ஓ நாம் காஃபி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் அது குடிச்சிட்டு விட்டுட்டு சாப்பிடாது பெட் காஃபியாகவே சாப்பிடணும் பஞ்சாயத்துக்கு முன்ன அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கூடாது. என்ன சொல்றான்றது சொல்றத நன்னா புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு இந்த மாதிரிலாம் இருந்தா அவனே அப்புறம் அவளை நேரம் கொண்டு போவான். பெருமாளே தன்னுடைய வஸ்து ஆயிட்டத்தினால பெருமாள் அப்புறம் சரி தட்டி கொண்டு போவான். அதெல்லாம் நமக்கு தெரியாத இங்க சொல்றத மாத்திரம் வச்சுட்டு நாமும் அப்படிலாம் தப்பு பண்ணலாம் போல இருக்குது. பண்ணாத தப்பு கூட புதுசா பண்ண ஆரம்பிக்க கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதான் என்னன்னா சுவாமி இப்ப சாஸ்திரத்துல சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்றா, இங்க ஐஷங்கரோட அடிக்கடி சந்தியாவந்தனம் பண்ணணும் இல்லைன்னா பாப்பம் வரும் அப்படின்லாம் சாய்க்குது. நான் சந்தியாவந்தனம் என்ன பண்ணின்னு யாரும் சொல்லலை. ஏதோ எங்க அப்பா என்னைக்கோ தர்ம உபநயனத்துல போட்டா, அதுக்கு அப்பாவால கூட வர முடியல, யாரோ அந்த தர்ம உபநயனத்துல யாரோ போட்டா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு யாரும் சொல்லலை. நான் எங்கேயோ இருந்தேன், எங்க அப்பா எங்கேயோ இருந்தார். எங்க அப்பாவே மிலிட்ரியில இருந்ததுனால எங்கேயோ பார்டர்ல இருந்ததுனால அவரே சந்தியாவந்தனம் பண்ணது கிடையாது. என்ன அதெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணலையே. இந்த சத்கர்மம் இருக்குதே ஆக்ஞா அனுஜான்னு, அதெல்லாம் எனக்கு தர்ப்பணமெல்லாம் பண்ணணும்னு கூட தெரியாது. ஏதோ 10 நாள் 13 நாள் வாத்தியார் லிஸ்ட்டு கொடுத்தேன். அப்புறம் மாசிகங்கள்லாம் பண்ணணுங்க, ஆப்திகம் பண்ணணுன்னு. அதுக்கப்புறம் அந்த வாத்தியாருக்கு முதல் நாள் போயிட்டு போது இது பண்ணு அவர் தன் கடமையாக இத்தனை சொன்னேன்.
அதுக்கப்புறம் வருஷா வருஷம் சாத்தம் பண்ணணும் கூட அவர் சொன்னேரோ சொல்லலையோ தெரியாது. அந்த நாள் கூட என்ன திதின்னு கூட நான் மறந்துட்டேன். நான் ஒன்றுமே பண்ணுறது இல்லை. அப்படிலாம் இருந்து அப்புறம் தான் இப்போ எப்படியோ கொஞ்சம் கண்டுபிடிச்சி ஏதோ ஆரம்பிச்சிருக்கேன். அரைக்குறையோ ஏதோ பண்ணுறேன். அது கூட எங்கேயோ இதில் போய் பண்ணுறேன். அது அவள் எப்படி அப்படின்னு ஆக்ஞா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம். கோவிலுக்கு போனால் கூட நான் ஏதோ பேண்ட்டு நிறுத்தி போட்டுன்னு தான் போகிறேனே தவிர பெருமாளை போய் நல்லா சேவிச்சது இல்லை. எல்லாத்துலேயும் நான் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்குச்சு என்னுடைய நிலைமான மாதிரி அப்படின்னு ஒருத்தருக்கு சந்தேகம். இன்னொருத்தருக்கு நான் ஃபாரின்ல தான் இருக்கேன். ஃபாரின்ல அங்கே போய் இதுதான் கர்ம பூமி, பாரத வருஷ பரத கண்டே அப்படின்னு சொல்லி இங்கே தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்குது. இப்படிலாம் இருக்குச்சே நான் நான் அங்கே தான் இருக்கேன். நான் இப்போ அங்கே சந்தியாவந்தனம் பண்ணுறதா பண்ண வேண்டாமா அப்படின்னா ஏதோ சில குரூப்லாம் அங்கே இருக்க சந்தியாவந்தனம் பண்ணுறவா பக்கத்தில் இருக்கிறதுனால அவன் நீயும் பண்ணணும்னு சொன்னால் அதனால் பண்ணுறேன். இதனால இங்கே இருந்துச்சே பண்ணலை, அங்கே போய் பண்ணலை, இப்போ நான் பண்ணுறேன். அது கூட என்ன பிரயோஜனம் அந்த தேசத்தில் போய் பண்ணுறது? அப்படி அது அப்போ அதனால இதெல்லாம் எந்த கணக்கில் சேரும்? நான் விராத்தியனாகவே இருக்கிறேன், கர்ம பிரஷ்டனாகவே இருக்கிறேன். இந்த மாதிரி அப்போ இந்த சரணாகதி பலிக்குமா அப்படின்னு சந்தேகம். அவளுக்கு இந்த மாதிரி 1000 சந்தேகம். இந்த தேச காலம் அந்த மாதிரி இருக்குது. நான் இந்த ஊர்லயே இருக்கவங்க கூட நான் அப்படி மாலை 5 மணிக்கே கிளம்பிடுறோம். உதயத்துக்கு முன்ன ராத்திரி 10 மணிக்கு தான் வரேன். இல்லை அங்கங்க எங்கேயோ ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குறேன் ராத்திரி 10 மணிக்கு. ஒரு நாள் கூட சந்தி சாவித்திரி ஏதோ பண்றேன்னு பேரா இருந்தா கூட ஏதோ ஒரு காலத்துல பண்றேன், பண்றதே இல்லை அப்படின்னு சில பேர், பண்றேன்றது சில பேர். அது எந்த காலம் ராத்திரி 10 மணிக்கு காத்தால 5 மணிக்கு இப்படி ஏதோ பண்றேன். அப்புறம் சாப்பிட்றதுன்றது எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஹோட்டல்ல. அப்போ இதெல்லாம் எப்படி சுவாமி இந்த சரணாகதி பண்ணா மோட்சம் வருமா? இது நான் இந்த மாதிரி இதெல்லாம் சரியா நடக்கலையே, இந்த சரியா நடக்காதனால இது பலிக்குமா அப்படின்னு சந்தேகம் வேண்டாம். என்ன இதுக்கு எந்த கர்மாவும் அங்கமே கிடையாது. மற்ற காரியங்களுக்கு தான், மற்ற இதுக்கு தான், உபாசனத்துக்கு தான் வர்ணாசிரம தர்மம் அங்கம், கர்மயோகம் அங்கம், எல்லாம் அங்கம் அதுக்கு தான். அதில் அந்த கர்மாக்கள்லாம் சரியா பண்ணலைன்னா அப்போ அதுக்கு தோஷம் வரும். உபாசனம் பண்றாலே பக்தி யோகம், அதுக்கு தான் கர்மாக்கள்லாம் அங்கம். அந்த கர்மாவை சரியா பண்ணலைன்னா அப்ப அங்கம் சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு சாதம் இருக்குது, குழம்பு சாத்துது கரமுது அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம், அதுக்கு அங்கம் என்ன? குழம்புல உப்பு அதிகம், சாத்துந்து கொதிக்கவே இல்லை, கரமுது தீஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி சாப்பிடுவான்? ஆற்றுக்கு வந்துருவாள், எண்ணத்தை சாத்த போட்டு அவ சாட்ட கணக்கு ஆகும். அந்த மாதிரி அது கேள்வி. அதுக்கு தான் இது உபாசனத்துக்கு தான் அந்த மாதிரியே தவிர என்ன அதெல்லாம் அங்கம், அதெல்லாம் தப்பா நடந்ததுன்னா அதுக்கு தோஷம் வரும். அப்ப உபாசனம் சரியா நிறைவேறாது. ஆனா இந்த பிரபத்திக்கு இந்த சத்கர்மம் எல்லாம் அங்கமே கிடையாது. நாம மனுஷனா இருக்கோம், அதனால மனுஷ தர்மத்தை அனுஷ்டிக்கிறோம். நாம பிராமணனா இருக்கோம், அதனால பிராமண தர்மத்தை அனுஷ்டிக்கிறோம். ஏன்னா அவ தர்மத்தை அனுஷ்டிக்கணுமோ இல்ல அந்த அந்த நிலைமையில இருக்குது. இல்லைன்னா நீ ஒரு மனுஷனடா, மாடா, நீ இப்படி தப்பு பண்றேன்னு கேட்பாலோ, அதுக்காக மனுஷ தர்மம். அதே போல பிராமணங்கிறதுக்காக பிராமண தர்மம். இல்லைன்னா எங்க பாப்பானா பிறந்துட்டு இப்படி இருக்கியே, நீ பிராமணனா நீ அப்படி, அதுக்காக அந்த பிராமண தர்மம். புருஷனா இருந்தா புருஷ தர்மம், பிரம்மச்சாரியா இருந்தா பிரம்மச்சாரி தர்மம். அது இந்த சரீரம் என்ன மாதிரி இருக்குதோ அதுக்கு உண்டான தர்மமே தவிர இது கிடையாது.
என்ன இது பிரபத்திக்கு அங்கமே கிடையாது. அதனால இந்த தர்மத்தை நீ சரியா பண்ணலைன்னா அந்த சரீர பிரயுக்தமான இதுவே தவிர இது பிரபத்திக்கு அங்கம் இல்லாததுனால இந்த தர்மம் தப்பா இருக்கிறதுனால பிரபத்தி பலிக்காத போயிடும், நீ சங்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாசுதா. அதுக்கப்புறம் மேல பகவத் கைங்கரியாதிகளுக்கு அனர்ஹத்தை உண்டாக்கும் புத்தி பூர்வ மகாபாகவத அபசாராதிகளை விளைவித்து தத்தபடம் போலே ஆக்கவல்ல பிராரப்த பலமான பாப விசேஷத்துக்கு அஞ்சி பிரதம பிரபத்தி காலத்திலேயாதல், பின்பு ஒரு கால் அதுக்காக பிரபத்தி பண்ணியாதல், நிரபராதமான உத்தர கிருத்தியத்தை அபேட்சித்தால் மேல் அபராத பிரசங்கத்தையும் பற்ற சோகிக்க வேண்டா. இல்ல நான் ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டு தான் சுவாமி இருக்கேன், பிரபத்தி இங்க நியமிக்கிற மாதிரி பண்ணிக்கலான்னு பார்த்தா, ஆனா பாகவத அபச்சாரம் அப்பப்போ வந்துடுறது. பாகவத அபச்சாரம் அப்பப்போ வந்துடுறது நடுவுல. பாகவத அபச்சாரம் ஏற்பட்டதுன்னா பகவத் கைங்கரியம் யோகியத்தையே இல்லைன்னு சொல்றாளே. ஏன்னா பெருமாள் என்னை காட்டிலும் என்னுடைய பக்தன் தான் பூஜிக்க தகுந்தோன்னு சொல்லுறான். ஆனா நாம வழியா போனா கூட விதியா வருதுன்ற மாதிரி என்னமோ சுவாமி பாகவதாள் பாகவத பிரச்சாரம் எனக்கு ஏற்படுது, அது புத்தி பூர்வமாகவே ஏற்படுறது. நான் ஏதோ இங்க ஆச்சாரியனை சேவிச்சுட்டு போனோம், அது ஐசிங்கன்னு நான் சொல்றேன். ஏதோ அந்தந்த இடத்துக்கு போகணும்னு நான் ஏதோ போற வர வழியில இது பண்ணா ஒரு பாகவதர் என் ஆத்து பக்கத்துல இருக்கிறவர், நான் போக வேண்டிய இடம் வேற, ஆபீஸுக்கு போறது, இந்த இடத்துக்கு வந்தா இந்த இடத்துல நித்தியம் பாக்குறேன், என்னை கொஞ்சம் வண்டியில எங்காத்துல விட்டுட்டு போயேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் எங்காத்து பக்கத்துல இருக்கிறவர், நான் இப்போ ஆளெல்லாம் திருப்பியும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஆபீஸ் போறதுக்கு டைம் இல்லை, இங்க ஆச்சாரிய சந்திக்கு சேவிச்சுட்டு போலான்னு சேவிச்சுட்டு அப்படியே ஆபீஸ் தொடரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா அவர் ஒரு நாளை போல இப்படி விடுங்க நான் மாட்டேன்னு சொல்றேன். ஒரு நாள் கூட ஆயுஷம் போகக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவருடைய பாப்பம் ஒரு நாள் கூட ஆயுஷம் போலேன்னு இருக்குது. இந்த மாதிரி பாகவத பிரச்சாரம் வருது. அதனால பகவத் கைங்கரியத்துக்கே நான் அனர்ஹம் மாதிரி இருக்கேன். அப்படி பகவத் கைங்கரியத்துக்கு அனர்ஹனாரிட்டே இந்த பிரபத்தியை நான் பண்ணலாமா, பண்ணினா அது பலிக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த மாதிரி வரக்கூடிய சந்தேகம் வச்சுக்கோ. பகவத் கைங்கரியத்துக்கு அனர்ஹத்தை உண்டு பண்ணக்கூடிய புத்திபூர்வ மகாபாகவத அபச்சாரம். அவர் கேட்கிறார், நான் இல்லைன்னு சொல்றேன், புத்திபூர்வமா தான் நடக்கிறது. அந்த பாகவத அபச்சாரத்தை தக்தபடம் போலேன்னு சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு பலவாள் இங்க உபன்யாசத்துல கேட்டே நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்குச்சே இது எதனால வருது? ஏதோ என்னுடைய பிராரப்த பலன் தான் அடிய. அந்த மகாசுவாமி ஆத்து பக்கத்தில் இருக்கு, அவர் இங்கேருந்து ஆசிம்போன்னு கேட்குற, இது மாதிரி அவர் பக்கத்தில் இருப்பானே, அவர் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குது. அவர் ஆத்துல அனுசந்தானம் பண்ற ஸ்லோகாதிகளும் அதுவும் இதுவும் திருவாரான சப்தமும் அப்படியே இவ்வளோ கலிபூயிஷ்டமான இடத்துல மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும் அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ளம் புகுந்து குளிர்ந்துன்னு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா என்னுடைய பாப்ப விசேஷம் அவர் இங்கேருந்து ஆத்துக்கு ஆசிம்போன்னு சொன்னா என்னால ஆசிம் போக முடியாது. இது எவ்வளவு பெரிய பாகவத பிரச்சாரம், இது தக்தபடம் போலேன்னு. அப்ப சரணாகதி பண்ணா கூட அந்த சரணாகதியை அது ஒழிச்சிடும் போல இருக்குது. அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா இந்த பிராரப்த பலமான பாப விசேஷம் இருக்குதே,
அவருக்கு முடியுது. இதுக்கு 5 இதான் இந்த மாதிரி இருக்கிறதுக்குன்னு அர்த்தம். இந்த ஒரு உதாரணம் நான் ஏதோ புரியறதுக்காக சொன்னேன். அந்த முதல்ல பிரபத்தி பண்ற காலத்திலேயே இதுக்கு பண்ணிடலாம். அதாவது பாபாரம்பக பாபத்துக்கு 5 பிரபத்தி பண்றது அதையும் சேர்த்து, அதாவது மோக்ஷம் சரீராந்தத்துல மோட்சம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிற மாதிரி சரீர அவசானத்துல இந்த மாதிரி பாபாரம்பக பாபத்துக்கும், ஏன்னா இது ஒரு புது பாபத்து தான். ஏதோ பழைய பாபமாகப்பட்டது நம்ம இன்னொரு புது பாபம் பண்ண வைக்கிறது. சில பாபம் என்ன பண்ணும், பழைய பாபம் நமக்கு வயிற்று வலியை கொடுத்து அந்த பாபம் கழிஞ்சிடும். ஆனா இது என்ன பண்றதுன்னா, பழைய பாபத்தினால ஒருத்தர் உபகாரம் கேட்டா இல்லைன்னு சொல்ற மாதிரி அந்த பாபம் இருக்குது. அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றோம். இந்த உபகாரம் இல்லைன்னு சொல்றது இப்ப புது பாபம் ஆயிடுது. இதை மாதிரி அதுக்கு பிரபத்தி பண்ணினாக்கா, இல்லை இனிமேட்டாவது பண்ணி அதை இனிமே ஆன மாதிரி அந்த பிரபத்தி பண்ணச்சேவே பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே பிரபத்தி பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் இதுக்காக இந்த பாப்பம் ஏற்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தர கிருத்தியம் நிரபராதமா நடக்கணும் அப்படின்னு பெருமாள் இடத்துல மறுபடியும் பிரபத்தி பண்ணோம். அதுக்காக பிரபத்தி பண்ணோம், மோட்சார்த்தம் இல்லை. அப்படி பண்ணாக்கா, அதாவது புரியுற மாதிரி சொல்லிட்டு வரேன். இதுல சிலது புரியாத எதனா இருந்துட்டோம்னா நல்லா தீர்மானமா வச்சுக்கோங்க, ஒரு தடவைக்கு மேல பிரபத்தி பண்ணக்கூடாது. இப்போ பிரபத்தி மறுபடியும் பண்ணலாம்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட விசேஷத்துக்காக, மோட்சார்த்தத்துக்கு இல்லை. இது புரியாத போயிட்டோம்னா பிரபத்தின்றது 2வது தடவை பண்ணக்கூடாது அப்படின்றது மாத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆணித்தரமா பிரபத்தி பண்ணிட்டா மோட்சம் கட்டாயம் உண்டு அப்படின்றத ஆணித்தரமா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த சந்தேகம் யாருக்கோ தானே வரப்போகுது, நமக்கு வரல. யாருக்கோ வர சந்தேகத்துக்கெல்லாம் கண்ணன் இன்னென்ன மாதிரிலாம் சந்தேகம் வந்தா கூட நீங்க எதுக்கும் அஞ்சவானா மாசுட்டா அப்படின்னு சொல்லியிருக்கான்றத வச்சே இருக்குது. அதனால ஊராருடைய சந்தேகத்துக்காக சொல்ற சமாதானத்துக்கெல்லாம் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா, அது புரியலன்னா விட்டுடுங்க. மோட்சார்த்த சரணாகதி ஒரே தடவை தான் பண்ணணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு தடவை சரணாகதி ஆச்சாரியின் மூலமா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மோட்சம் நிச்சயம் மறுபிறகு கிடையாது அப்படின்றது நல்லா மனசுல ஆணித்தரமா வாங்கிக்கணும். சரி, அதான் விஞ்ஞான சித்திரம் அனகம்னு சொன்னேன். இந்த தோஷமற்றதான சித்திரத்தை ஆச்சாரியன் எழுதுறார் நம்ம உள்ளத்துல. சரி, அதனால இப்படி உத்தர கிருத்தியம்னா சரணாகதி பண்டா விட்டு நமக்கு இந்த மாதிரி பாகவத அபச்சாரங்கள்லாம் வராதபடி உத்தர கிருத்தியத்தை நன்னா பண்ணணும்னு நாம அவனிடத்திலேயே சரணாகதி பண்ணி அபேட்சிச்சோம்னா அபராதமெல்லாம் வராதபடி வராது மேல. அதுக்கு அதனால மேல இந்த மாதிரி அபராதம் வந்துருமோ அப்படின்னு அதுக்காக சங்கிக்க வேண்டாம் அப்படின்னு சாய்க்க. அதுக்கப்புறம் 6வது, இப்படி நிரபராதமான உத்தர கிருத்தியத்தை அபேட்சியாதார்க்கும் மேல் புத்திபூர்வ அபராதம் வந்தாலும் நத்தியதேயம் கதஞ்சனா என்று இருக்க கடவ சரண்யன் இவனுக்கு அனுதாபத்தை உண்டாக்கி புனப்பிரபத்தியாகிற பிராயச்சித்தத்திலே மூட்டியும் அதுவும் கை தப்பும்படியான கடின பிரகிருதிகளுக்கு சிக்ஷாரூபங்களான உபக்லேசம் மாத்திரங்களை காட்டி மேல் அபராதம் பண்ணாதபடி விலக்கியும் பழங்கோலின காலத்துக்கு முன்பே கண்ணழிக்கையாலே பிரபன்னனுக்கு மின்னொளி போல தோற்றி நிலை நில்லாதே போகிற புத்திபூர்வ அபராத லேசங்களாலே நரகாதி மகா கிளேசங்கள் வரில் செய்வதென் என்று சங்கித்து சோகிக்க வேண்டா. அப்படி இதுல என்ன சந்தேகம் நமக்கு அப்படின்னா, நான் அதெல்லாம் எங்க சுவாமி உத்தர கிருத்தியம் இது ஒண்ணுதானே உத்தர கிருத்தியத்துல தப்பு வருது. அதாவது வேற என்ன எது எடுத்தாலும் தப்பு வருது. இதுக்கிட்டே உத்தர கிருத்தியத்தை நன்னா நடத்தணும்னு அவங்ககிட்ட பிரார்த்திச்சுட்டா மாத்திரம் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே
அதனால உத்தரகிருத்தியத்தை பிரார்த்திச்சா எப்படி திடீர்னு நான் வந்து ஐசிங்கிற போல ஆயிட முடியுமா? இன்னைக்கு ஆச்சாரியனை போல உடனே நன்னா ஆயிட முடியுமா? அதனால நான் எங்க இது மாதிரி இதுக்கெல்லாம் பண்றது, இது மாதிரி பிரபத்தி அதுக்கு பண்றதுக்கு யோக்கியத்தை இல்லையே அப்படின்னு சொன்னா, ஏன்னா மோட்சம் போறதுக்கு உண்டான யோக்கியத்தை உபாயத்தை அனுஷ்டிக்க யோக்கியத்தை இல்லை. அதனால சரணாகதி பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய காலத்துக்கு இந்த சரீரத்தை கொண்டு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான யோக்கியத்தை வரணுமோ இல்லை? இல்லைன்னா இந்த சரீரம் எப்படி என்ன பண்ணும்? சந்தியாவந்தன மந்திரமே தெரியாது, எப்படி சந்தியாவந்தனம் என்ன பண்ணணும்னா ஒரு காலம் அந்த மாதிரி சரணாகதி பண்ணா பெருமாள் அதை அனுகிரகித்தான்னா வந்து இது இருக்கும். அதில் நமக்கு மகா விஸ்வாசம் இருக்கணும். அப்போ நாம முயலணும். ஏன்னா அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகா விஸ்வாசபூர்வகம் சொல்றது. நான் சந்தியாவந்தனம் இந்த நாளாக பண்ணதில்லை, இனிமேட்டு உத்தரகிருத்தியத்தில் நன்னா சந்தியாவந்தனம் பண்ணணும், நான் சரணாகதி பண்ணிட்டேன், அந்த மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அந்த பலன் வந்துடாது. ஏன்னா உனக்கு சந்தியாவந்தனம் பண்ணணுன்ற பலத்துல விருப்பம் இருக்குது, ரைட். ஆனா அது எப்படி, அதுக்கு நீ முயன்றையா? ஒரு சந்தியாவந்தனம் சொல்லி கொடுக்குற வாத்தியை போய் கேட்டு அவர்கிட்ட இது பண்ணி நீ சொல்லிண்டியா? அப்படி போய் சொல்லிண்டியானா இத்தனை நாளா உனக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும் உன் நாக்கில் நுழையலைன்னா கூட இப்போ ஓடும். அதையே பண்ணாத வெறும ஆத்துல ஈஸ்டர்ல ஃபேன் போட்டு உட்காந்தா வர, புரியுதா? அதனால இப்படி நிரபராதமான உத்தர கிருத்தியத்தை அபேட்சியாதாக்கும். அதனால எல்லாரும் இந்த உத்தர கிருத்தியம் நிரபராதமா உத்தர கிருத்தியம் இருக்கணும்னு அபேட்சிக்க முடியுமா? முடியாது. முடியாதுன்னா என்ன அர்த்தம்? உத்தர கிருத்தியத்தை அபேட்சிச்சா பெருமாள் வந்து சந்தியாவந்தனம் இனிமேட்டு நான் பண்றேன், இத்தனை நாளா பண்ணலை, நிரபராதமான சந்தியாவந்தத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு சொம்புல தீர்த்தமே எடுக்காதே இருந்தா பெருமாளே வந்து உனக்காக பண்ணுவானா? அதாவது அனன்ய சாத்தியன்னு சொல்லிருக்கு. வேற ஒன்னுத்துலயும் சாதிக்க முடியாத ஒரு பலன் உனக்கு விருப்பமாகி அதை அவன் எப்படியானா பண்ணி தருவான். அதை விட்டுட்டு வேற ஒண்ணுனால சாதிக்க முடியும், நீ முயன்றாதான் இந்த காரியத்தை பண்ண முடியும்னா, நான் வந்து எனக்கு வந்து கையில கொஞ்சம் கூட எதுவுமே இது படாத எந்த டைம் உட்கார்ந்தபடியே இருக்கணும், நான் எந்த முயற்சியும் பண்ணாதே நான் சாப்பிடணும் அப்படின்னு தான் நடக்குமா? மாயா பஜார்னு ஒரு படம், அதில் வந்து அப்படியே லட்டு விட்டு எல்லாம் உள்ள அப்படியே தட்டில் வச்சா உள்ள போகும். அந்த மாதிரி போகுமா? நீ முயன்று சாப்பிடணுமோ இல்லை தட்டில் இருக்கிறது எடுத்து சாப்பிடணுமோ, அது கூட முடியலன்னா பெருமாள் என்ன பண்ணுவான்? எனக்கு சோத்துக்கே வழி இல்லை, கஷ்டமில்லாத சாப்பிடணும் அப்படின்னு சரணாகி பண்ணா கஷ்டமில்லாத சாப்பிட்றது அனுகிரகிப்பேன். எப்படி? அதாவது நீ போய் வேலைகளை இத்தனை நாளா வந்து எதுக்கு போனாலும் வேலை கிடையாது, வேலை கிடைச்சாலும் கொஞ்சம் நேரம் துட்டு அது கொண்டு அரை வயசு கூட சாதம் சாப்பிட முடியாது இருந்து, இப்போ நிறைய நீ வேலைக்கு போனா சம்பாதிக்கிற மாதிரி நிறைய துட்டு கொடுப்பான். அதுலேருந்து வரும் நிறைய சம்பாதனை வரும். சம்பாதனை வந்தால் அதுலேருந்து பொருள் வாங்கலாம், அதை பண்ணி சாப்பிடலாம். அது பண்ணி தரத்து கூட ஒன்றால் முடியலன்னா அதுக்கு உண்டான படிக்க சகாயத்துக்கு மனுஷால ஏற்பாடு பண்ணுவான், அதுக்கு உண்டான சம்பளமோ நீ கொடுக்கணும் சொல்கிறேன். அதெல்லாம் எதுவுமே பண்ணாது பெருமாள் பண்ணேன். அதனால பெருமாள் என்ன பண்ணுவான்? சககாரியா இருந்து எல்லாத்தையும் பண்ணுவான். அப்போ சககாரின்னா என்ன அர்த்தம்? நீ முதல்ல ஒரு காரியத்தை பண்ணணும், உன்னால முடிஞ்ச வரை. அதனால இப்படி புத்திபூர்வ என்ன, அதனால இந்த பண்ண முடியாது. அதாவது இந்த நிரபராத உத்தர கிருத்தியத்துக்காக அப்படி நிரபராத உத்தர கிருத்தியத்துக்கு பண்ணலைன்னா அப்ப என்ன? அது தெரிஞ்சே பாப்பம் வருது. சந்தியாவந்தனம் பண்ணணும்னு தெரியுது, ஏதோ கற்றுக்கிறோம், கற்றுந்தா கூட அது சரியா வரல, வாயில நுழையில, ஏதோ பண்றோம் வச்சுக்கோம். அந்த மாதிரி அப்படி இருந்ததுன்னா கூட புத்தி பூர்வமாவே அபராதம் வந்தா கூட நத்தியஜேயங்கதஞ்சனா, அவன் பெருமாள் எப்படிப்பட்டவன்னா நத்தியஜேயம் கதஞ்சனா, ஒருபோதும் நான் கைவிடுறதில்லை. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனா தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாதி சதாமேதத் அகர்ஹிதம். மித்ரபாவேன தோழன் போல
சம்பிராப்தம் நான் தெஜேயம் கதஞ்சனா, என்னிடத்துல நன்னா வந்து அடைஞ்சுட்டான். சரி சரி சுவாமி, அவன் மித்திரபாவத்தினால வந்துட்டான், நன்னாதான் உங்ககிட்ட வந்திருக்கான். சரி, ஆனா அவன் வெறும் தோஷ பூயிஷ்டன், அவன் பண்ணாத அக்கிரமமே இல்லை, அப்படிப்பட்டவன் வந்திருக்கான். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், யாரு அவன் உன்னுடைய பத்னியாக அபகரித்து கொண்டு போய் வச்சுருக்கான். நான் அவன் வந்தா கூட நான் பண்ணுவேன், அவன் மித்திரபாவத்தோட வந்தான்னா பண்ணுவேன்னு சொல்றான். அது அது இதுல கொஞ்சம் இது ஓடுமா இருக்கு. அவன் இடத்துல தோஷம் இருந்தா கூட நான் அவனை கை கொள்றனே, ஒருபோதும் விட மாட்டேன்றத. சதாம் ஏதத்து அகர்ஹிதம், இந்த தோழன் போல வந்தவனை நான் கைவிடாத அவனை கை கொண்டேன்னா, அவனை ரட்சித்தேன்னா, சத்துக்கள் மகாத்மாக்கள் இருக்கால அவ வந்து கொண்டாடுவார்கள். அந்த செய்கை வந்து அகர்ஹிதம், கர்ஹிதம் இல்லை, அவளால் தூஷிக்கப்படக்கூடிய செய்கை இல்லை, தூஷிக்கப்படாததான செய்கை, அதாவது கொண்டாடக்கூடிய செய்கையா இருக்குது அப்படின்னு சொல்றான். மித்திரபாவேன சம்பிராப்தம் எப்படி இந்த அதுக்கு ராவணனே வந்தாலும் அர்த்தம். மித்திரபாவேன சம்பிராப்தம் அப்படின்னு சொன்னா எப்படி ராவணன் வந்தாக்கா பெருமா, மித்திரபாவம்ன்றதுக்கே முதல் ரெண்டு அர்த்தம். மித்ரன் அப்படின்னு சொன்னா தோழன் அர்த்தம். தோழன்னா சமானமான ஞானம் உடையவன், அதாவது ஒத்த அபிப்பிராயம் உடையவன் அர்த்தம். ஞானம்னா இவனும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அவனும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஒத்த கருத்தை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மித்திர பாவேனா அந்த மித்ரன் போல தோழன் போல வந்தாலும் சரி, பாவம்னா நடிப்புன்னு அர்த்தம், அப்படி நடிச்சு வந்தாலும் சரி அப்படின்னு பெருமாள் சொல்றான். மித்ரபாவேன சம்பிராப்தம், ஆனா அவன் என்ன அடையிறது எப்படி, நன்னா அடையிறான். அப்படி வந்து அப்படி அடைஞ்சிட்டான்னா ஒருபோதும் நான் அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற. இப்ப ராவணனே வந்தாலும் மித்ரனா வந்தா பிராட்டி கூட சொல்றா ராவணன் கிட்ட, மித்ரம் ஔபயிக்கம் கர்த்தும், நீ ராமன் இடத்துல போய் தோழபாவம் கொள்ளு, அவனோட தோழன் ஆயிடு, அவன் சரணாகத வத்சலன். என்ன அவன் யாரு, சரணாகத வத்சலனா, நீ அவன் இடத்துல போய் சரணாகதி பண்ணுன்னு தான் சொல்லணும். அப்படி சொல்லாத, சரணாகதி பண்றவாள் இடத்துல சரணாகதி பண்றாளே அவள் இடத்துல இருக்கிற தோஷத்தெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். சரணாகத வத்சலன் அவன், அவனிடத்துல நீ போய் சரணாகதி பண்ணுன்னு சொல்ல, மித்ரபாவம் கொள்ளு, தோழமை கொள்ளு அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். அதான் இங்க பெருமாளும் மித்ரபாவேன சம்பிராப்தம். இப்போ மித்ரனா ஒருத்தன் வரான்னு வச்சுப்போம். இப்போ பிராட்டி வந்து அவன் சரணாகத வத்சலன், நீ அவனிடத்துல போய் சரணாகதி பண்ணேன்னா ஒன்னு அவன் ரட்சிப்பன் அப்படின்னு சொன்னா, சரணாகதி பண்றதுன்றது என்ன அர்த்தம், சரண்டர் ஆகுதுன்னு ஒரு இழப்பமான காரியம் இல்லை. அதனால தோழமை கொள்ளுந்தா. தோழமைன்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் ஒத்த அபிப்பிராயம் உள்ளவர், அதனால ஒருத்தர் கீழ் ஒருத்தர் மேல்ன்றது கிடையாது, சரிதானே? அதனால நீ வந்து மித்ரம் ஔபயிக்கும் கர்த்தும்னு அவளும் சொல்ற. இப்போ மித்ரபாவத்தோட போனா என்ன ஆகும்னா, தோழனா போறான்னு வச்சுப்போம், இத்தனை நாளா மித்ரபாவம் இல்லாத வைரி பாவமா இருந்தது, அதாவது அவனோட விரோதம் கொண்டான். இப்போ மித்ரபாவமா போனோம்னா அந்த வைரத்தை விட்டுட்டு தானே போனோம். அதுக்கப்புறம் தோழமை கொண்டான்னா அவனுக்கு விரோதம் பண்ணுவானா, அப்ப அவனுக்கு அனுகூலமா தான் இருக்கணும். அதனால இந்த மித்ரபாவம் அப்படின்னு சொல்றதுல ஆனுகூல்ய சங்கல்பமும் ஆயிடுறது, பிராத்திகூல்ய வர்ஜனமும் ஆயிடுது. அது மாத்திரம் இல்லை, இந்த மித்ரபாவத்தோட அவங்கிட்ட போனா இத்தனை நாளா வைரியா இருந்ததுனால, ஐயோ அவன் பலவானா இருக்கான், நாம அவனோட விரோதம் கொண்டா கூட அவங்ககிட்ட போய் மாட்டிக்கூடாது, தூரத்திலே தான் இருந்து அவனுக்கு என்ன கெடுதல் பண்ணுமோ அப்படி பண்ணணும்னு இருப்பான். இப்போ அவன் கிட்ட போறான்னு சொன்ன
இத்தனை நாளா நம்ம அவன் வந்து நாம பண்ணின தப்புக்கெல்லாம் நம்ம வந்து நன்னா நம்ம தண்டிச்சா கூட இப்ப நாம தோழனா போயிட்டோம்னா அவன் நம்ம இடத்த கோபமெல்லாம் பட்டு நமக்கு ஹானியெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்ற அந்த மகா விசுவாசம் வந்து சரணாகதிக்கு உண்டான 5 அங்கங்கள்ல 3 அங்கம் வந்து இந்த மித்திரபாவம்ன்றதுனால. அதுக்கப்புறம் இத்தனை நாளா உனக்காச்சு எனக்காச்சு ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு இவனுக்கு கையிலாதன்னா கூட தூரத்துல இருந்து மிரட்டின்தானே, அதான் அவனோட விரோத பாவம் கொண்டானே, ஏதோ தனக்கு சக்தி இருக்கா மாதிரி. இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒன்று நான் வந்து சரியான ஆளை வச்சு அடிக்காத இல்லைன்னு சொல்ற மாதிரி சொல்லியிருந்தானே. இப்ப இவன் மித்திரபாவமா வந்ததுனால இப்ப அந்த மாதிரி சொல்லி வீராப்பு காண்பிக்கிறதுலாம் சக்தி இல்லை, ஆக்கிஞ்சன்யம் வந்துடுத்து. அதாவது நான் உன்னை எதுக்கலைன்னு சொல்லாதபடியா நான் உன்னோட தோழமை கொண்டு கொள்றேன்னா என்ன அர்த்தம், இனிமேட்டு நான் உன்னை எதுக்கலை, என்னால உன்னை எதுக்க முடியாது, உங்ககிட்ட நான் தோழமையா வந்துட்டேன், நீ என்னை காப்பாத்துன்றது தான் அதுக்கு அர்த்தம். ஆக்கிஞ்சன்யமும் அதுல தெரியும். அதுக்கப்புறம் இப்படி நம்பி என்னால கைலாலேன்னு வந்திருக்கிறதுனால நீயே என்னை ரட்சிப்பாய், அதுக்கு உண்டான காரியத்தை பண்ணுவ அப்படின்றது கோப்திருத்த வர்ணமான அங்கமும் இதுல பலிச்சு. அதனாலதான் பிராட்டியும் மித்திரம் ஔபயிக்கும் சரணாகதி பண்ணுன்னு சொன்னா அவன் வந்து மட்டமா நம்ம பத்தியா எப்படி ஏளனமா சொல்றான், போய் அவன் காலில் விழுன்னு சொல்லிட்டு. இந்த இவளை சிறையில வச்சா கூட இவளுக்கு திமிர் போல இன்னும் ராமனுடைய பத்னின்னு இன்னும் ரொம்ப திமிரா தான் இருக்கா அப்படின்னு அவனுக்கு இதுவா இருக்கும். அதனால இவ என்ன பண்றா, இந்த பதத்தை உபயோகப்படுத்துறா, மித்திரம் ஔபயிக்கும் கத்தும். அதே போல பெருமானும் மித்திரபாவேன சம்சாப்தம் நத்தது கதந்தான் தோஷோ எது. இப்படி மித்திரனா வந்துட்டு ஆவிட்டு ஒரே அபிப்பிராயம் தான் 2 பேருக்கு இருக்கும்னா, ராமனுக்கு சீத்தை வந்து தன்னுடைய பத்னி அப்படின்ற அபிப்பிராயம் தானே, அதுதானே கரெக்டு, அதுதானே சரியானது. அதே போல இப்ப இவனுக்கும் ராமனுக்கு பத்னி சீத்தை அப்படின்னா அந்த சீத்தை இவன் ஏன் அனாவசியமா இது பண்ண போறான், அவங்ககிட்ட கொண்டு சேர்த்துக்க போறான். அதனால அங்கேயான பர சமர்ப்பணம் இருக்கு, அதுவும் அதுல ஏற்பட்டு போச்சு. அதனால மித்திரபாவேன சம்பிராப்தம் அப்படின்றதுல சரணாகதி ஷடங்க யோகம்னு சொல்ற சரணாகதியினுடைய 5 அங்கங்களும் அங்கேயான சமர்ப்பணமும் அதுல அடங்கிப்போம். அதனாலதான் பெருமாள் வந்து சரணாகதனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற, மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்து. அதனால அவனிடத்துல தோஷோ எத்யப்பி சத்தியா, அவனிடத்துல தோஷம் இருந்தா கூட என்ன வந்து அதை வந்து அப்படிப்பட்ட தோஷமான நான் கை கொண்டா கூட சத்துக்கள்லாம் கொண்டாடுவா, ஏன்னா சரணாகதனை கைவிடாது ரட்சித்தான் அப்படின்னு. அதனால இந்த இடத்துல என்னன்னா புத்திபூர்வமான என்ன நிரபராதமான உத்தர கிருத்தியத்தை நாம அபேட்சிக்கலன்னா கூட ஏன்னா நம்மால் அதெல்லாம் முயன்று பண்ண முடியாது. அதனால புத்திபூர்வமான உத்தர கிருத்தியம் நிரபராதமான அபராதம் புத்திபூர்வமான அபராதமெல்லாம் ஏற்படாதபடி உத்தர கிருத்தியத்தை நிரபராதமா பண்ணணும் அப்படின்னு நாம அபேட்சிக்கலன்னா கூட சரணாகதி காலத்திலேயோ இல்லை அதுக்கு பின்னாலேயோ அதனால புத்திபூர்வ அபராதம் வந்தா கூட பெருமாளுடைய தன்மை இப்படி இருக்கிறதுனால தோஷோ எத்யபி தஸ்ய சாத்துன்னு இருக்க ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு. அதனால இவன் சரண்யனா இருக்கவன் என்ன பண்ணுவான், இவனை முதல்ல ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அனுதாபத்தை உண்டாக்குவான். சரி வேற வழி இல்லாத தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிராயசித்தத்துல மூட்டி அதெல்லாம் வந்து சரி பண்ணிடுவான். தப்புக்கு வருந்தும்படி பண்ணி அதுக்கு பிராயசித்தம் பண்ணி அந்த தப்பை போக்கடிச்சுடுவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், அதுவும் பண்ணல நாம அப்படின்னு இப்போ ஃபாரின் போகிறது தப்பு, ஆனால் வருஷாவருஷம் வருஷாவருஷம் போயிட்டு இருக்கோம். அதை எப்படி அதுக்கு அனுதாபம் பிறந்து இனிமேட்டு நான் ஃபாரின் போகல அப்படின்னு பிராயசித்தம் பண்ண முடியுமா? இல்லை பிராயசித்தம் பண்ணாலும் மறுநாளும்
ஏறி போயிட்டே தான் இருக்க போகிறோம். அந்த மாதிரிலாம் ஒரு சன்னிவேசம் இருந்ததுன்னா அதுக்கு புனப்பிரபத்தி. புனப்பிரபத்தின்னா என்ன? மோட்சார்த்த பிரபத்தி இல்லை, பிராயசித்த பிரபதனம் பேர். அதாவது எது எது உன்னால முடியலையோ, உனக்கு அபேட்சிதமா இருக்கிறது, அதெல்லாம் பிரபத்தி பண்ணி போக்கடிக்கலாம், அந்த பலனை பெறலாம். இப்ப நான் சாபராதியா இருக்கக்கூடியவன் நான் நிரபராதி ஆகணும் அப்படின்னு சொன்னா அது என்னாலே முடியாது, அது பெருமாள் தான். அதுக்காக நாம பிரபத்தி பண்ணோம்னா பெருமாள் அந்த புனப்பிரபத்தி, அதாவது என்ன நிரபராதியா ஆக்கணும் அப்படின்னா நிரபராதியா ஆக்கிடுவோம். அப்படி அதையும் பண்ணல, அப்ப அந்த நிரபராதம் ஆக்கிறதுக்கு நான் மறுபடியும் அந்த தப்பை பண்ணக்கூடாது இல்லை, புரியுதா? அதனால அந்த தப்பு நாம பண்ணி ஃபாரின்லயே இருக்கோம். முதல்ல நாம சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும், ஃபாரினுக்கு போகணும். அப்புறம் பார்த்தா குழந்தை பார்த்து அது பண்ணு இது வந்து அவள்லாம் வேலைக்கு போயிட்டா, அது போயிட்டா. அவள் படிக்கிற நாள்லேருந்தே ஃப்ளைட்டில் 4 hour அவள் இருக்கிற தூரம் அப்படிதான் இருக்கா. ஆனால் நான் பசங்களுக்காக நான் ஃபாரின்ல இருக்க வேண்டியதாக இருக்குது, இந்த ஊருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், புரியுதா? பசங்க என்னமோ ஆற்றுல இருந்து இவாக்க இந்த ஊர்லாம் இருக்க மாதிரி, இந்த ஊர்லேயே இப்போ இல்லை, அவள் ஹாஸ்டலில் எங்கேயோ பிலானியில் படிக்கிறான், அங்கே படிக்கிறான், இங்கே படிக்கிறான்னு இவா ஒரு மூலை அவள் ஒரு மூலை தான் இருக்கான். இப்போ ஃபாரின் இவன் வேலைக்காக போனால் சம்பாதிக்கிறா, அப்புறம் பசங்கள்லாம் படிக்கிறா, உத்தியோகத்துக்கு போகிறா, பசங்கள்லாம் அந்த ஊர்லேயே இருக்கா. சொல்லச்சே என்ன பெருமையாக இருக்குது தெரியுமா? பசங்கள்லாம் அந்த ஊர்லேயே இருக்கா, நான் மாத்திரம் இங்கே வந்து என்ன பண்ணுறது பசங்களை விட்டுட்டு. ஆனால் நான் அங்கே இருக்கேன், பசங்க எங்கே இருக்கா? எங்கேயோ இதில் இருக்கா, வந்து கீழ்கரையில் இருக்கா, எங்கேயோ ஒரு ஊர் போமானா கோவில் இருக்கு அப்படின்னு வச்சு, அட்லாண்டா அது இது எங்கேயோ இருக்கா. நீ எங்கே இருக்க? நான் சியாட்டல் அது இதுன்னு மேலே இருக்கேன். இதுக்கு அதுக்கு எவ்வளோ தூரம்? 9 hour ஃப்ளைட்டில். இந்தியாவுக்கு எவ்வளோ ஹவர்? 16 hour தான், 2 பங்கு கூட இல்லை. ஆனால் நாம் சொல்கிற ஷாக் என்ன, அவெல்லாம் அங்கே செட்டில் ஆகிட்டா, பசங்களோட இல்லாத நாம் மாத்திரம் இங்கே வந்து என்ன பண்ணுறது? ஆனாலும் நானும் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இதை நான் குறையா சொல்லலை, அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம். ஏன்னா அதுவும் ஃபாரின் இதுவும் ஃபாரின், அதான் நானும் ஃபாரின்ல இருக்கேன் அவனும் ஃபாரின்ல இருக்கான், அது ஒன்று தான் சாமி. அதில் ஒரே ஆற்றுல இருக்கும்னு சொல்லலை, புரியுதா? அது வேற கான்டினென்ட்டு, இந்தியா வேற கான்டினென்ட், அதனால இங்கே எப்படி வருது அப்படின்னு. சரி, அந்த மாதிரி இருக்குச்சே புத்திபூர்வ அபராதம் வந்துட்டு தான் இருக்கு. பிராயசித்தமும் புனப்பிரபதமும் பண்ண முடியாது. அதுக்காக நான் இத்தனை நாளாக ஃபாரின் போனதுக்காக அந்த தோஷத்தெல்லாம் நீ க்ஷமித்தருள வேணும் அப்படின்னு புனப்பிரபத்தி அதுக்கு பண்ண முடியாது. அதுவும் கை தப்பும் படியான கடின பிரகிருதிகளுக்கு இந்த பிராரப்தத்தில் ஆன மாதிரி பிராயசித்தம் பண்ண முடியாதுதானே ஒரு கடினமாக இருக்குது. ஆன மாதிரி இருக்கிற ஆளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஏத தேகாவசானே மாம் தொத்வாதம் பிராபயா ஸ்வயம் அப்படின்னு அவங்கிட்ட நாம் பிரார்த்திச்சுட்டதுனால இந்த தேகம் முடிவுக்குள்ள மோட்சம் ஆசியம் போக வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அதனால சில கிளேசங்களை கொடுத்துடுறான். என்ன சில கிளேசங்கள்? இதோ சொல்றேன், இப்பதான் சொல்லிட்டேன். இந்தியா வந்தா 16 hour, அங்கேயே போனா 9 hour. அதனால இவனுக்கு இந்தியாவில் இருந்தாலும் அவன் வந்து எப்படி ஹெல்ப் பண்ண முடியாதோ, என்ன பையனை விட்டு தனியே இருக்கானோ, அதே போலதான் அங்கேயும் பையனை விட்டுட்டு தனியே இருந்து கஷ்டப்படுறான். ஆன மாதிரியான உபக்லேசங்கள்னாலே அதான் அவன் அப்படி அது ஏதாவது இது சிக்ஷா ரூபமான உபக்லேசங்களை, உபக்லேச மாத்திரங்களை காட்டின்னு சொல்றேன். அதாவது உபக்லேசத்தை கொடுக்கறான்னு இல்லை, அந்த உபக்லேசத்தை காட்டுறான். வாளாலே ஓங்கி விடுமா போலேன்னு சொல்றேன். எப்படி வாளால ஒருத்தனை வெட்டிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது வெட்டுப்பட்டான்னா. ஆனா அந்த ஓங்கச்சே தான் அது கழுத்து வரையில் வர வரையில் தான் இவனுக்கு அப்படியே கொலை நடக்கும். ஐயோ நம்ம உயிர் கூட போறதே, இப்படி ரத்தம் வருமே, இவ்வளவு நோவுமே அப்படின்றதுலாம். அது கழுத்துல வந்து கத்தி வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இவனுக்கு ஒண்ணுமே தெரிய போறது இல்லை. அந்த மாதிரி அந்த பயம் எது வரையில்? அந்த கழுத்துண்ட வர வரையில் தான். அதுக்கப்புறம் வெட்டுப்பட்டவனுக்கும் ஒண்ணுதான், வெட்டுப்படாதவனுக்கும் ஒண்ணுதான், பயம் கிடையாது அதுக்கப்புறம். அந்த மாதிரி அதனால வாளால வெட்ட மாட்டான், வாளாலே ஓங்கி விடுமா போலே அப்படின்னு சொல்றேன்.
அந்த மாதிரி உபக்லேசங்களை காட்டி, அதனால அங்கேயே இருந்தா கூட பையன் எங்கேயோ இருக்கான். இப்போ இந்தியாவுக்கு வரத்துக்கு தான் இவனுடைய அந்திம காலத்தில் 2 நாள் அங்கேருந்து ஆகுது, ஃப்ளைட்டில் வர முடியல, இது ஃப்ளைட்டு கிடைக்கல அப்படின்னு. அங்கேயும் அதே அனர்த்தம் கூட சில பேருக்கு ஏற்படும். சொல்கிறேன், இந்த மாதிரியான உபக்லேசங்கள்லாம் காட்டி, வருத்தத்தெல்லாம் காட்டி அந்த பாபத்தை போக்கடிச்சுடுவான். போக்கடிச்சு கேட்ட காலத்தில் ஏத்த தேக அவசானத்தில் மோட்சம் கொடுத்துடுவான். நீ அதுக்காக சோகிக்க வேண்டாம் அப்படின்னு. இத்த என்ன பண்றாரு, நான் அங்கேயே இருக்கேன் இங்கே இருக்கேன், அங்க இருந்தாலும் இதே தான், இங்க இருந்தாலும் பெருமாள் வந்து பார்த்துப்பான், எப்படியும் மோட்சம் கொடுத்துருவான். எப்படி பிராயசித்தத்தில் மூட்டுவான், இல்லைன்னா புனப்பிரபத்தியை பண்ணும்படி பண்ணுவான், பிராயசித்த பிரபதனத்தை பண்ணும்படி பண்ணுவான். அப்படி இல்லைன்னா ஏதோ சில கஷ்டங்களை, மன கஷ்டங்களை கொடுத்து அந்த பாபத்தை போக்கடிச்சிடுவான். அப்படி ஆராய்ச்சி இன்னும் 4 இருக்குது, அதை நாளைக்கு அனுசந்தானம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவத்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சத்தியலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.